எனக்கு குருமித்ரே சிவம் அவர்கள் சொல்லி தந்த மிகப்பெரிய சீக்ரெட், இறைத்தன்மையே உணரத்துக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம வெடிகால எழுந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சு மனசை ஒருநிலையாக்கி நேர்மறையான எண்ணத்தை அந்த டைம்ல யோசிச்சு இல்ல தியானம் மூலியமா மூச்சு காத்தை சீராக்கி ஒருநிலைப்படுத்தி மூச்சு காத்தை மட்டும் ஒரு 1 hour கவனிச்சு நம்ம இறைத்தன்மையை உணர முடியும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இறைத்தன்மையை உணர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. பொய்ன்னு சொல்றீங்க இல்லையா, ஞானம் பொய், இறைத்தன்மைனா பொய்ன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய பதிவு. அன்னைக்கு சூரிய ஒளியிலேருந்து வர அந்த கதிர்வீச்சு பெண் சக்தியோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால மிகப்பெரிய செல்வந்தர ஆகிறதுக்கும் நம்ம கஷ்டங்கள், நம்ம பாவம், நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு வந்து தீபாவளி அன்னைக்கு கிடைக்கும். எனக்கு குருமித்ரே சிவம் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஞானப்பாடம். அந்த டைம்ல நம்ம வெடிகால எழுந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு எந்த உயிரை நம்ம எதிரின்னு நினைக்கிறோமோ, ஒரு வாயில்லா ஜீவன் கூட நல்லா இருக்கணும்ட்டு இதயத்துல இருந்து யோசிச்சு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம இறைத்தன்மையை உணர்றதுக்கான முதல் படி அது. அன்னைக்கு என்ன ஆகும்னா, இப்ப கங்கையில குளிக்கிற நீர்ல வந்து 2 லட்சம் வாட்ஸ் கரண்ட் இருக்கும். நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது, நார்மலான நீர்வீழ்ச்சியில குளிக்கும் பொழுது 5000 வாட்ஸ் கரண்ட் இருக்கும். அதுவே நம்ம நார்மலான வீட்டு தண்ணியில குளிக்கும் போது உயிர் பிராணன், நீரோட உயிர் பிராணன் வீட்டு தண்ணியில 200 வாட்ஸ் கரண்ட் இருக்கும். ஆனா அந்த 2 லட்சம் வாட்ஸ் கங்கையில குளிக்கிற அந்த நீர்ல பாவம் கழியுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நீர் அன்னைக்கு வெடிகால எழுந்து நம்ம வீட்டுல குளிக்கிறோம் இல்லையா, அந்த நீர்ல அந்த 2 லட்சம் வாட்ஸ் கரண்ட் இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அழுக்குகள், கெட்ட எண்ணங்கள், அதே மாதிரி எந்த பிரச்சனையும் தாங்கக்கூடிய அந்த சக்தியை வந்து அந்த சூரிய ஒளியிலேருந்து வர அந்த கதிர்வீச்சு வந்து அந்த ஆற்றலை நமக்கு தரும். முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் கழியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு மெயினாக எந்த உயிரை எதிரின்னு நினைக்கிறோமோ, எதிரி அந்த எண்ணத்தை எதிரின்னு யாரையுமே நினைக்க கூடாதுன்ற ஒரு மனநிலையை இதயத்துல இருந்து உணர்வு ரீதியா யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது அந்த தண்ணியோட பவர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட கெட்ட அழுக்க கிளீன் பண்ணி நம்மளோட கால் வலி, கை வலி, உடம்புல இருக்கிற நோய், எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட அழுக்குகள், அதாவது உடம்புல இருந்து ஏதோ வந்து ஃப்ரீ ஆகுற மாதிரி. சூப்பர்ப்பா. சரி வர குட்டி குட்டி பாப்பா, அழகா வரைஞ்சிருக்க நீ. அழகடி பாப்பா, பொம்மடி நீதான் பட்டு வல்லுபட்டி அழகு குட்டிடி. உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து கிளீன் ஆகும் பொழுது எதிர்மறையான எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து போக ஆரம்பிக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்பொழுது எந்த உயிரையும் எதிரின்னு நினைக்க மாட்டோம். ஒரு நிலையாகும். தியானம் பண்ணும் பொழுது ஒரு நிலை, என்னால் ஒரு இடத்துல உக்காந்து அமைதியாக யோசிக்க முடியாதுன்றவங்க ரொம்ப முக்கியமாக தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு நிலையாகும் பொழுது நெகட்டிவான தாட்ஸே யோசிக்க மாட்டோம். ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் செட், வந்து எதையும் இந்த சைடும் நகராது அந்த சைடும் நகராது. ஒரு நிலையாக இருக்கும் பொழுது அதுவும் வந்து நம்மளை பாசிட்டிவாக ஆகிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியானமும் முக்கியம், அதே மாதிரி எந்த உயிரையும் வந்து எதிரின்னு நினைக்காம இருக்கிறது அதை விட முக்கியம். இறைத்தன்மையை உணர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. சித்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இறைநிலையை உணர்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ஃப்ரீஸ் ஆகும் உடம்பு. ஃப்ரீஸ் ஆகுறாங்கனாலே அது நார்மலான விஷயம் இல்லை. நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட தியானத்தில் உட்கார முடியாது ஒரு நிலையாக. ஆனால் சித்தர்கள்லாம் எப்படி வந்து நாள் கணக்கில் உட்காடுறாங்க, அதெல்லாம் இறைத்தன்மையை உணர்றவங்களால மட்டும்தான் அப்படிலாம் செய்ய முடியும், தியானம் பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து தியானம் ரொம்ப முக்கியம். தீபாவளி அன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தர ஆகிறதுக்கும், நெகட்டிவான எண்ணம் போகிறதுக்கும், நேர்மறையான எண்ணம் வரத்துக்கும், கங்கையில குளிக்கிற நீர் நம்ம வீட்டுக்கே வருது. 2 லட்சம் வாட்ஸ் கரண்ட், அந்த நீர் நம்ம வீட்டுக்கே வருது. அந்த புனிதமான நீரை குளிக்கும் பொழுது உடம்புல இருக்கிற எல்லா நோயும் கிளீன் ஆகும். இதை மாதிரி ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரும் இதை பண்ணும் பொழுது பிரபஞ்சமே ஒரு நேர்மறையான எண்ணத்துக்கு மாறத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற அந்த அல்ட்ராவைலட் கதிர் மதியானம் வரது எல்லாமே நெகட்டிவ், காலையில் வரது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். காலையில் வர அந்த சூரிய ஒளியோட கதிர்வீச்சு வந்து ரொம்ப நேர்மறையான எண்ணத்தை தரும். ஆனால் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது அதிகப்படியான நேர்மறை எண்ணத்தோட நம்ம மனநிலை மாறும் பொழுதும் நம்ம அறிவு வந்து நெகட்டிவான எண்ணத்தை தூக்கி போட்டு பாசிட்டிவான எண்ணத்தை மாற்றுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. என்னை பொறுத்தளவுக்கு தீபாவளி அன்னைக்கு அதை செய்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இறைத்தன்மையை உணர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. எனக்கு குருமித்ரே சிவம் அவர்கள் கொடுத்த ஞான பாடம் இது ரொம்ப முக்கியம். எல்லாருமே பண்ணி பாருங்க. அப்பதான் இறைத்தன்மைனா என்னன்ற வாய்ப்பு புரிஞ்சுக்கிற வாய்ப்பும் கிடைக்கிற வாய்ப்பும் வந்து ஒரு 100ல் ஒரு 40% ஆட்களாச்சும் இதை உணர்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்பதான் வந்து இறைத்தன்மைனா உணர்றது உண்மை அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண முடியும் நாங்க. ஸோ தெளிவா கேட்டுட்டு மாற பழகுங்க.
சரிங்களா? இறைத்தன்மை உணர்றது உண்மையானது. இறைத்தன்மையோட உச்சக்கட்ட அந்த ஆனந்த நிலையை அடையறதுக்காக ஒரு 1.5 வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு 100ல ஒரு 75% ஆச்சு பாசிட்டிவான ஒரு மனநிலைக்கு வரும்பொழுது தான் இறைத்தன்மையோட அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், அந்த ஒரு நிலையா ஆக்கி நம் இனம் புரியாத ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இறைத்தன்மையை உணரும் பொழுது. அது மிகப்பெரிய வாய்ப்பு. தன்னையே மறப்போம் அந்த இடத்துல. பிற உயிர்களை எதிரின்னு நினைக்காம நம்ம ஒரு பேரானந்தத்துல இருப்போம். அந்த ஆனந்தம் தான் ஒவ்வொரு உயிரும் அனுபவிக்கணும்ன்றது என்னோட ஆசை, என்னோட கனவு. ஸோ இறைத்தன்மை உணர்றதுக்கான வாய்ப்பை தேடுங்க. ஞானம் பொய், கர்ம வினை பொய்ன்ற ஒரு தெரியாமையே உன்னை வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது தப்பா சரியான்னு சொல்லணும், யாரா இருந்தாலுமே சரி.